அன்பான இனிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைய நீதிக்கதை ஒரு ரூபாய். முன்னொரு காலத்தில் ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு நகரத்தில் இருந்து வீட்டுக்கு வரும் வழியில் ஒரு ரூபாய் காசு கீழே கிடந்தது. அவர் அந்த ரூபாயை ஒரு ஏழைக்கு கொடுக்க நினைத்தார். அவர் போகும் வழியில் அவரால் எந்த ஏழையுமே பார்க்க முடியவில்லை. அதனால் அந்த ரூபாயை அவரே பத்திரமாக வைத்து கொண்டார். அப்படியே 2 நாட்கள் கடந்தன. ஒரு நாள் முனிவர் அவரது வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு ராஜா பேராசையோடு இராணுவத்துடன் இன்னொரு நாட்டுக்கு சண்டை போடச் சென்று கொண்டு இருந்தார். அப்போது அந்த ராஜா முனிவரை பார்த்ததும் தான் இன்னொரு நாட்டுக்கு சண்டை போட போவதாக கூறி அவரிடம் தான் வெற்றி பெற ஆசீர்வாதம் கேட்டார். ராஜா அவ்வாறு கேட்டபின் முனிவர் சிறிது நேரம் யோசித்து ராஜாவுக்கு அந்த ஒரு ரூபாயை கொடுத்தார். உடனே ராஜாவுக்கு கோபம் வந்தது. ராஜா முனிவரை பார்த்து, எனக்கு எதுக்கு 1 ரூபாய் கொடுத்தீர்கள் என்று கேட்டார். முனிவர், நான் நகரத்தில் இருந்து வீட்டுக்கு வரும் வழியில் இந்த 1 ரூபாயை பார்த்தேன். இதை ஒரு ஏழைக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று யோசித்தேன். ஆனால் எவ்வளவு தேடியும் என்னால் ஒரு ஏழையை கூட இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியாக கண்டுபிடித்து விட்டேன் என்றார். அதற்கு ராஜா, நான் பணக்காரன், என்னிடம் நிறைய பணமும் நிலங்களும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்னை ஏன் ஏழை என்று கூறினீர் என்று கேட்டார். அப்போது முனிவர், உன்னிடம் இவ்வளவு பணம் இருந்தும் பேராசையுடன் இன்னொரு நாட்டை கைப்பற்றப் போகிறாய். உன்னை விட ஒரு ஏழையை என்னால் பார்க்க முடியாது. அதனால்தான் உனக்கு இந்த 1 ரூபாயை கொடுத்தேன் என்றார். ராஜா தன்னுடைய தவறை உணர்ந்து தான் பேராசை மனதை நினைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு முனிவரிடம் மன்னிப்பு கேட்டார். இந்த கதையின் நீதி: பேராசை ஒரு மனிதரை ஏழையாக்கக்கூடும். நன்றி மாணவர்களே.